அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஜிபிபி ஜேபியோடைய 4H டைம் ஃப்ரேமில் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த 4H டைம் ஃப்ரேமில் இருந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஏதாவது என்ட்ரி இருக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு க்ளீனான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் இந்த பதிவை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக புரியும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னென்னா, ஓவராலாகவே ட்ரெண்டு வந்து புல்லிஷில் தான் இருந்திருக்குது. அதோடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அது எங்கே ரீடெஸ்ட்டு கொடுத்து போயிருக்குன்னா, அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜோன். ஓகேங்களா? அங்கே வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் ரியாக்ஷன் ஆகி அங்கேருந்து புஷ் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் இந்த இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலுடைய பவரில் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து புஷ் ஆகிருக்குது. அது ரெண்டு பவர் கிடச்சிருக்குது மேலே போகிறதுக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட பவர், தென் மார்க்கெட் புஷ் பண்ணி போகாமல் இந்த ரீடெஸ்ட் கேண்டிலையும் சேர்த்து மிதித்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எப்போதுமே ஒரே சைடில் போகாது இல்லையா, கோல்டு மாதிரி எல்லா மார்க்கெட்டும் கோல்டு ஆகிடாது இல்லையா, கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்தானே போயாகணும். அதனால் இப்போ மார்க்கெட் வந்து திரும்ப ரீடெஸ்ட் கொடுத்து வந்திருக்குது. இப்போ ரீடெஸ்ட் கொடுத்து வந்ததுனால நமக்கு வந்து ப்ராப்பராக ஸ்விங் லோ ஸ்விங் ஹைங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி போனதுனால இங்கே வந்து நம்ம ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட்டு போடுறோம். ஓகேங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட்டு, மேலே இருக்கிறது ப்ரீமியம், நடுவில் இருக்கிறது எக்லிபிரியம். ஓகேங்களா? அப்போது ரேஞ்சு நம்ம கிடச்சிச்சு. ஸ்விங் லோ ஸ்விங் ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் அதில் கிடச்ச ஒரு ரீடெஸ்ட்டு, இந்த ஹைக்குள்ளே கிடச்ச ரீடெஸ்ட்டு. அந்த ரீடெஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இது வரைக்கும் மிட்டிகேஷன் ஆகாத ஒரு டிமாண்ட் ஜோனில் உள்ளே இறங்கிருச்சு. ஓகேங்களா? உள்ளே இறங்கி ரியாக்ட் ஆகி மேலே இப்போ வந்து ஒரு இம்பல்சிவான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. பட் இந்த இப்போ நம்ம 4 டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுனால இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம அப்படியே 15 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணி பார்த்தா நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக நம்ம என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை மட்டும் இப்போ செக் பண்ணணும். அதில் எங்கே என்ட்ரி போகணுங்கிறது நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் நிதானமாக கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 15 மினிட்ஸ்க்கு மாற போகிறோம். ஓகே. இது வந்து நம்ம எடுத்த 4 ஹவரில் டிமாண்டு, அது கீழே ஃபேர் வேல்யூ கேப், இது ஆல்ரெடி மிட்டிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேலிடாக பார்க்குறது இந்த டிமாண்ட் ஜோனை மட்டும்தான் பார்க்கணும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு அப்படி கேட்டோம்னா வச்சுருக்குது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை, பட் ஸ்டில் வேலிடு தான். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு இது ஸ்வீப் பண்ணி விட்டுருச்சு. பட் அதுக்கு அடுத்து இங்கேயும் ஸ்வீப் பண்ணி விட்டுருச்சு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து பாடி க்ளோஸ் வைக்கணும், வைக்கலை, ஸ்வீப் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கு அடுத்தும் இந்த கேண்டிலையும் ஸ்வீப் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கு அடுத்து இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன நடந்திருக்குது, அதுக்கடுத்து ஒரு பிஓஎஸ்ஸு, அதுக்கடுத்து பிஓஎஸ்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து மைனர் சிஹெச். ஓகே. அப்புறம் இதை மேஜர் எடுக்கலாமா, இதை மேஜர் எடுக்க முடியாது. இங்கே ஒரு பிஓஎஸ் இருக்கிறதுனால இது எங்கேயும் மிட்டிகேஷன் ஆனதால் நம்ம இந்த ஜோனை தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம எங்கே பிஓஎஸ் எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஹையில் தான் நம்ம எடுக்க முடியும். இங்கேருந்து போட்டேன்னா இங்கேயும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணிட்டு விட்டுருக்குது. ஸோ அதோட எப்படியும் பாடி க்ளோஸ் வேணும் இல்லையா. ஓகே. பாடி க்ளோஸ் நடந்துருச்சு. அப்போ ஓவராலாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது இந்த இடத்துல இங்கே நடந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு இந்த இடத்துல இந்த இடம் கிடையாது, இந்த இடம் இன்னும் அதுக்கு அடுத்த கேண்டில் உடச்சதால் இந்த இடத்த நம்ம ஜோனாக எடுத்துக்கலாம். இப்போ மேஜர் சிஹெச். இப்போ என்னெல்லாம் நம்ம கிடச்சிருக்குது, 4 ஹவரோடைய
டிமாண்டில் 15 மினிட்ஸில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மைனர், அப்புறம் மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எங்கள் என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல் ஃபோர்ஸாக ஃபுல்லாக க்ரீன் கேண்டிலாக அடித்து மேலே போயிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓகே இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வேலிடு வந்து ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஒரு ஒரு பவருங்கிறது ஜாஸ்தின்னு சொல்லலாம். இங்கே ரிட்டெஸ்ட் கேன்லாம் போட்டு போயிருக்காங்க. இங்கே ஒரு ரிட்டெஸ்ட்டு, இங்கே ஒரு டெஸ்ட், இங்கே ஒரு டெஸ்ட், இங்கே ஒரு டெஸ்ட்னு போட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இது இங்கே ரியாக்ட் ஆகி போகுமா, இங்கே ரியாக்ட் ஆகி போகுமாங்கிறது நமக்கு தெரியாது. பட் நமக்கான என்ட்ரி எங்கே காத்திருக்கு அப்படின்னா, கரெக்டான என்ட்ரி வந்து இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஓகே, இப்போதைக்கு இதுதான் நமக்கான டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணாலுமே, ஏன்னா ரிஸ்க் ரிவார்டு நம்ம கம்மியாக இருக்கணும். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, கரெக்டான ஸ்ட்ரக்சரில் ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி தாராளமாக போகலாம். அது நமக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ தைரியமாக கை வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 டிமாண்ட் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸோட டிமாண்டு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிஓஎஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே ரிட்டெஸ்ட் கொடுத்து போனாலும் இது ஃபுல் ஃபோர்ஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட் ரிட்டெஸ்ட் கொடுத்து போயிருக்கு. பட் இருந்தாலும் ரியாக்ஷன் ஆகி ரிட்டெஸ்ட் ஆகி கீழே வரும்போது நம்ம வந்து ப்ரீமியம் வச்சு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை நியூட்ரலாக எடுத்துக்கலாம். இந்த இடத்த வந்து இந்த டிமாண்டில் வந்து ரிட்டெஸ்ட் ஆகி வருதுன்னா இங்கே என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு, என்ன ஒரு நீங்கள் ஒரு 0.01 லாட் சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா $2 ரிசல்ட் தேவைப்படும். ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1:9 இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், ப்ரீமியம் மேலே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 2-3 தடவை என்ட்ரி என்னால் கரெக்டாக வந்து நான் கணிச்ச இடத்துக்கு வரல, ஆனால் என்ட்ரி கரெக்டாக போயிருந்துச்சு. பட் இந்த என்ட்ரி வருமானு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம கொடுக்கறத கொடுத்துருவோம். ஓகே, இப்படி டேரெக்டாக இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் ஓகேங்களா, கொஞ்சம் கோணல் மாலை தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோதான். ரீடெஸ்ட் ஆகி வரும்போது இந்த டிமாண்டில், அதாவது 15 மினிட்ஸோட டிமாண்ட் 15 மினிட்ஸோட டிமாண்ட் ஜோனுக்கு வந்த உடனே நீங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி இங்கே எஸ்எல் டார்கெட் இங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுங்கள், கீழே எஸ்எல்லில் போடுங்க, இங்கே டார்கெட் வைங்க. இது வந்து என்னோடய அனலைசேஷனில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி வந்தால் யூஸ் பண்ணுங்கிறது என்னோடய கருத்து. பட் இந்த இடத்துல என்ட்ரி போடுங்கன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது. பட் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுங்கிறதுனால இதுதான் ஸ்ட்ரக்சரு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சரின்னு பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு என்றால் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஓகேங்களா? நான் சொன்னதாக தான் போட்டேன்னா அது என் மேலே ஃபால்ட் ஆயிரும், அது இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரேடிங் தெரியும் அப்படின்னா, இதுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தப்புன்னா நீங்கள் தூர விட்டுருங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஜிபிபி ஜேபியோடைய மார்க்கெட் நிலவரம். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ரிஸ்க் எடுத்து தான் ஒரு வீடியோ நம்ம போடுறோம். யாருமே வந்து லைக்கோ கமெண்ட்டோ எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ யாராவது கொஞ்சம் எதையா ஒன்று தட்டி விடுங்க. ஏன்னா நான் இத்தனை டூலை யூஸ் பண்ணி இந்த ட்ரேடை வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு டூலு, இந்த லைக்குன்ற டூலை யூஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டுன்ற டூலை யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சந்தோஷப்படுவேன். வீடியோ பார்த்துக்கு நன்றி, வணக்கம்.